ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எளிமையான சமையலும் ஆரோக்கியமான வாழ்வில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி காலைல வெறும் வயிற்றில் என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாமா? முளைக்கட்டின ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரும் எடுத்துக்கிட்டேன். இந்த முளைக்கட்டின வெந்தயத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. முக்கியமாக முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவது. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு நான் ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் அது ஒன்று நடந்துச்சு. நான் உளுந்து பொடி செஞ்சு அதில் சாதம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணேன். இந்த உளுந்து பொடி வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லது. பெரிய பிள்ளை ஆனவங்களுக்கும் சரி, ஆக போகிறவங்களுக்கும் சரி. ஏன்னா உளுந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். லேடிஸ் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் உளுந்து கஞ்சி, இந்த மாதிரி உளுந்து பொடி சாதம் அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த இடுப்பு வலியெல்லாம் சுத்தமாக இருக்காது. வீடியோவில் காட்டியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு வெங்காயத்தூள் உப்பு போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம்னா உளுந்து பொடி ரெடி. காலையில் தம்பிக்கு தோசை ஊற்றி இந்த உளுந்து பொடியவே தூவி விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்துட்டேன். குட்டிக்கு உளுந்து கஞ்சி, இந்த மாதிரி உளுந்து பொடி இதெல்லாமே நான் அவனுக்கு 8 மாதத்துலேருந்தே பிறந்ததுலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க வளர்றப்ப நிறைய உளுந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா எலும்பெல்லாம் வளர்றப்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உளுந்து பொடி சாதம் ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, பட்டை மிளகா, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து வேணுங்கிற அளவுக்கு சாதம் ஆட் பண்ணி ஃபைனலாக அந்த கருப்பு உளுந்து பொடியை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். இந்த பொடியை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த சாப்பாடு செஞ்சிடலாம். சிம்பிளாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸு கொடுத்துட்றப்ப திருப்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக ஒன்று கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஹஸ்பண்ட் உளுந்து சாதத்தோடு எனக்கு முட்டை சாதமும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்போயுமே வீட்டில் செய்கிற மாதிரி வீட்டு மசாலா மட்டுமே போட்டு சிம்பிளாக தான் செய்வேன், ஆனால் நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் சைடிஷாக கொஞ்சம் வறுவல் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்களா, அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை கழுவிட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி கத்தியால் குத்துனோம்னா உள்ளே போகணும், சாஃப்டாக அந்தளவுக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் தோலை உரிச்சிடணும். இதை தோலை உரிச்சிட்டு கட் பண்ணுறப்ப கையிலையே தொட முடியாத அளவுக்கு நொல்லுன்னு இருந்துச்சு. ஐயோ, நமக்கு தெரியாததெல்லாம் அது வாங்கி சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேன். வீட்டு மசாலா வீட்டில் எப்போ யூஸ் பண்ணுற மசாலா ஒரு 2 ஸ்பூனு உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எண்ணெயில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷமும் மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க சொன்னாங்க. சொல்லுவாங்க யாரையுமே வெளியிலேருந்து பார்த்து எடை போடக்கூடாது, அவங்க உள்ள அவ்வளோ திறமைகள் இருக்குன்னு. அதே மாதிரி தான் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னே வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் காலை சாப்பாட்டுக்கு நேற்று இருந்த பழைய சாதம் இருந்துச்சு, மீன் குழம்பு இருந்துச்சு, அதுதான் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் இப்போ தயிர் சாதம் டெய்லியுமே கேட்டுடுறாங்க. ஏன்னா வெயில் இப்போயே சென்னையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால. எல்லாம் தான் எங்கள் வீட்டு ஹெல்தி லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன ஹெல்த்தியான லஞ்ச் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.